நீதானடா பொண்ணு செத்து கிடக்கிற இடத்துல பையன் செத்து கிடந்ததா சொல்லி என்ன குழப்பற? சார் எனக்கு லட்சுமி என் கார் தான் சார். அது மேல சத்தியமா சொல்றேன் சார். அந்த ஆளோட டெட் பாடிய நான் பார்த்தேன் சார். அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட கார் டிக்கிய திறக்கிறதுக்காக சாவியை கொடுத்துட்டு போனேன் சார். இது என்ன கொடுமை சார். நான் கண்ணால பார்த்தது இல்லைங்கிறீங்க சார். நான் போதையாகிற அளவுக்கெல்லாம் குடிக்கல சார். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஜோதின்னு என்னமோ பேசுனாங்க சார். ஓ, அவங்க எங்க இருந்து உன் கார்ல ஏறினாங்க? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து ஏறினாங்க சார். எங்க இருந்து வர்றாங்கன்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? இல்ல சார். குட் ஈவினிங் சார். அந்த கேஸ் விஷயமா தான் நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி கிரேட் அண்ட் ப்ரூடர் மர்டர் சார். கழுத்து அறுத்து கொண்டு இருக்காங்க சார். எஸ் சார், எனக்கு புரியுது சார். ஆமா சார், இப்பதான் நம்ம ஸ்டேஷன் மொத்தமும் பிரச்சனை இருக்கு சார். இந்த சமயத்துல இந்த பிரச்சனை பத்தி மீடியா பத்திரிகைலாம் பெருசு பண்ணி பேசுறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார். தேங்க்யூ சார். சார், என்னாச்சு சஞ்சய்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். குட் சார், கூடவே ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த பொண்ணோட இடுப்புல ஒரு தாயத்து இருந்துச்சு. தாயத்தா? ஆமா சார், அந்த தாயத்துல ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு. மெமரி கார்டா? ஆமா சார், அதுல இருக்கிற டீடைல்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பாருங்க சார். இதையும் பாருங்க சார். என்னது இதெல்லாம்? விசாரிச்சேன் சார். ஏதோ மனுஷன் குளோனிங் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்னு புரிஞ்சது. இது சம்பந்தமா நம்ம ஒரு குளோனிங் டாக்டரை மீட் பண்ணோம் சார். சரி, உடனே ஒரு குளோனிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. எஸ் சார். ருத்ராபதி சார், அந்த பையன் எப்படி இருப்பான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் சார். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? ஆமா சார், பசிக்குது. பிரியாணி ஓகேவா? ஓகே சார். அம்மா, இன்னைக்கு நடக்க போற விஷயம் எல்லாமே நல்லபடியா இருக்கணும்மா. குட் மார்னிங் மகேஷ். வெரி குட் மார்னிங் டாட். என்ன டாட், காலையில கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு நானும் டாக்டர் அங்கிளும் ஒரு டெண்டர் விஷயமா முக்கியமான ஆபீசரை பார்க்க போறோம். வெரி குட். என்ன வெரி குட்? காலையில பேப்பர் பாத்தியா? இப்பதான் டாட் பார்த்துட்டே இருக்கேன். லெட்டர்ஸோட எடிட்டர் காலம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர் பப்ளிஷ் ஆயிருக்கு. என்ன லெட்டர்? அரசாங்கத்தோட எல்லா துறைகள்லயும் வேலை செய்யறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் 58. அதே மாதிரி பிசினஸ் பீப்புளும் 60 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆயிடணும். யங்ஸ்டர்ஸ்க்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தி யோசிக்கிறதுக்கு வழிவிடணும் அப்படின்னு தன்னோட ஃபீலிங்ஸ சொல்லிருக்காரு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நைஸ், இட்ஸ் a good idea டாட். அப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா ஆள் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேன், அவ்வளவுதான். உள்ள மிஷின்ஸ் எல்லாம் பயமுறுத்துது. So what? உனக்கு 26 வயசாச்சு. யூ ஆர் கம்ப்ளீட்டட் MBA. என்னோட 20வது வயசுலயே உங்க தாத்தா கிட்ட இருந்து இந்த கம்பெனியோட பொறுப்பை நான் வாங்கிக்கிட்டேன். இத்தனை வருஷம் உழைச்சாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்.
சோ ஸோ இனிமே நீ கம்பெனி விஷயங்களை பாத்துக்கணும். டேட், நான் ஒரு குருவி. என் தலையில பணங்காய வைக்கிறீங்களே. இந்த குருவி நான் பெத்த குருவி. இதுக்கு பணங்காயும் இலவம் பஞ்சுதான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு 11 மணிக்கு போர்டு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும். சாரிப்பா, இன்னைக்கு அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இந்த போர்டு மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு மலேசியால இருந்து 2 பேர், யூகேல இருந்து ஒருத்தர், இந்தியாவோட பெரிய பெரிய ஊர்ல இருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வராங்க. அதனால எந்த வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு நீ கண்டிப்பா வரணும். சாரி டாட், எனக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா அந்த வேலை? மீஞ்சூர் பக்கத்துல பொன்னம்மான்னு ஒரு கிழவியை தேடி போறேன். வாட்? எஸ் டாட், அந்த மீன்பாடி ரிக்ஷாக்காரன் சோமு இன்னைக்கு காலையில தண்ணி அடிக்காம வரேன்னு சொல்லியிருக்கான். நாளையில இருந்து அவன் திருவள்ளூருக்கு வேலைக்கு போயிடுவான். அவனுக்கு மட்டும்தான் பொன்னம்மாவோட வீடு தெரியும். நான் கோடிக்கணக்கான பிசினஸ் டீலுக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அதை ஒரு லோக்கல் மீன்பாடி ரிக்ஷாக்காரனுக்காக அதை கேன்சல் பண்ண போறியா? எதுக்காக இப்ப அந்த பொண்ணுமா? உங்களுக்கு நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு தெரியாத டாட்? Do you have any common sense? Are you mad? சுந்தரலிங்கம், வாங்க டாக்டர். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ டென்ஷன் ஆக கூடாதுன்னு. 2 வாட்டி ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்கு, மறுபடியும் டென்ஷன் ஆகுறியே. நான் என்ன பண்ணட்டும்? ஒரே பையனாச்சேன்னு பாசத்தோட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகிட்டேன். இப்ப என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், டென்ஷன் பண்றான், ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிறான். மகேஷ் யாரு? ஓம் பிளட் தானே? அவனை ஏன் சும்மா ஆபீஸ்க்கு வர சொல்லி தொந்தரவு கொடுக்குற? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாருங்க, யாருமே ஆபீஸ்க்கு போக மாட்டாங்க. சும்மா இருங்க டாக்டர், நீங்க எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நோ 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 நோ, நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு டிராபிக் எப்படி இருக்கு? 15 நிமிஷம் நமக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ஹவர்ஸ் அப் அண்ட் டவுன் ஸ்பெண்ட் பண்ணாதான் நாம அந்த 15 மினிட்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியும். சோ பெட்டர் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க. மகேஷ் கலந்துப்பான். வாட் மகேஷ், am I right? எஸ் அங்கிள், நீங்க டாக்டர் படிச்சதுக்கு பதிலா பொலிட்டிக்கல் படிச்சிருக்கலாம். ஏய், ஜோக் பண்ணாதப்பா. நான் இப்ப நிம்மதியா இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? ஓகே சுந்தரலிங்கம், கிளம்பு போலாம். ஓகே டாக்டர். அம்மா போட்டோ மேட்டர் என்னாச்சு? அந்த ஃப்ரெண்டு வந்தாங்களா? இன்னைக்கு வராங்க, நான் பேசிட்டு தான் போவேன். சரி சரி, நான் அப்புறமா போன்ல பேசுறேன். ஓகே அங்கிள், பை. உள்ள வாங்க வாங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.